ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இப்போ வேலூர் பக்கத்தில் உள்ள ஹில் ஸ்டேஷன் ஏலகிரிக்கு கிளம்பியாச்சு. ஏலகிரியில் நிறைய மலை கிராமங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதியாகவும் இருக்குது. அங்கே உள்ள போட்டிங் ஹவுஸ் நிலாவூர் வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். இந்த ட்ரிப்பு பஸ்ஸில் தான் போனேன். ஃபஸ்ட்டு பைக்கில் வர்றதா தான் பிளான் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் டைமில் எல்லாருக்கும் ஒர்க் இருக்கிறதுனால வரலன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் பஸ்ஸில் வந்துட்டேன். நாம் சென்னையிலேருந்து வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி வழியாக வந்து ஏலகிரியை ரீச் பண்ணிடலாம். திருப்பத்தூர், ஜோலார்பேட்டையிலேருந்து ஏலகிரிக்கு 1 ஹவருக்கு ஒரு பஸ் இருக்கிறதா சொன்னாங்க. நம்ம மேலே சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு லாஸ்ட் பஸ் வந்து 7 மணிக்கு இருக்குது. சென்னையிலேருந்து சோலார்பேட்டை வரைக்கும் ட்ரெயினில் தான் வந்தேன். சென்ட்ரலேருந்து ட்ரெயின் இருக்குது. காலையில் 7:15, அதுக்கப்புறம் 7:30 ஒரு ட்ரெயின் இருக்குது. அதில் வந்துட்டு அன்ரிசர்வ் கிடையாது. நம்ம பஸ் ஸ்டாண்டில் இறங்கி போட்டிங் ஹவுஸுக்கு நடந்தே வந்துடலாம். ஒரு 500 மீட்டர் தான் வரும். பார்க்கு உள்ளே போகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். பார்க்குக்கு உள்ளே தான் வந்துட்டு போட்டிங் ஹவுஸ் இருக்குது. பெரியவங்களுக்கு வந்து 20 ரூபாயும், சின்ன பசங்களுக்கு வந்து 10 ரூபாயும் வாங்குறாங்க. அது இல்லாமல் கேமராவுக்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்க. அது இல்லாமல் பார்க்குக்குள்ளே வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம தனியாக தான் என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். போட்டிங்குமே வந்து லாஸ்ட்டாக தான் இருக்கும். போட்டிங் போகிறதுக்கு நம்ம உள்ளே போய் டிக்கெட் எடுத்துக்கலாம். கார் பைக்கில் வந்தீங்கன்னா பார்க்குக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்க்கிங் இருக்கும். அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வந்துடுங்க. நாம் இப்போ இருக்கிற ஏலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம்ல, பச்சை மலை, கொல்லிமலை, ஜவ்வாது ஹில்ஸு, அதுவுமே கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட ஒரு பகுதி தான். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். பெருசாக எதுவும் வீடியோ இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகளை பற்றி தான் நிறையா வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் கூகுளில் போய் தான் பார்த்தேன் கிழக்கு தொடர்ச்சி மலைகளை பற்றி. இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் தொடங்கி ஒடிசா, ஆந்திரா, கர்நாடகாவில் கொஞ்சம் பகுதி, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலையுமே நிறைய இடத்துல பரவி இருக்குது. இந்தியாவோட கிழக்கு கடற்கரையை ஒட்டி ஒரே தொடர்ச்சியாக இல்லாமல் தனித்தனியாக இருக்குது. கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியாக இல்லாமல் தனித்தனியாக இருக்க காரணம் கோதாவரி, மகாநதி, கிருஷ்ணா, காவிரி ஆறுகள் இந்த மலை வழியாக ஓடுறதுனால ஏற்பட்ட மண் அரிப்பு தானா. அது மட்டும் இல்லாமல் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து மொத்தம் 18 நதிகள் வந்து உருவாகுதான். கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் நீலகிரியில் தான் ஒன்றா வந்து சேருது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து ரொம்ப ஹைட்டாலாம் இருக்காது. இங்கே வந்துட்டு துடுப்பு போட்டு, பெடல் போட்டு இருக்குது. துடுப்பு போட்டில் போகிறதுக்கு பெரியவங்களுக்கு 50 ரூபாயும், சின்ன பசங்களுக்கு வந்து 25 ரூபாயும் வாங்குறாங்க. பெடல் போட்டில் வந்து நம்ம 4 பேர் போகலாம். அதுக்கு வந்துட்டு 200 ரூபா வாங்குறாங்க. நாம் உள்ள போட்டில் போயிட்டு வரதுக்கு 20 நிமிஷம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9:00லேருந்து ஈவினிங் வந்து 5:30 வரைக்கும் இருக்குது. உள்ளே போட்டிங் போகிறது என்னமோ 20 நிமிஷம் தான். ஆனால் டிக்கெட் எடுக்க கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. போட்டிங் ஹவுஸுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு போனோம். அந்த பக்கம் வந்துட்டு விவசாயம்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து நடந்து தான் போனோம். ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஏரியோட கரை இருக்குல்ல, அங்கே போகிறதுக்கு வந்து அந்த பக்கம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பக்கத்து வந்து ஓப்பனில் தான் இருக்குது. பைக்கில் வந்து நிறைய பேர் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால செம்ம கூட்டமாக இருக்குது. ஏலகிரியில் நம்ம ஸ்டே பண்ணணும்னா முன்னை விட இப்போ வந்து ஹோட்டல்ஸ், ரூம் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது.
ஃபோட்டோ சுற்றி பார்த்துட்டு நிலாவூர் வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஆட்டோ எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டுக்கு வந்தோம். அங்கே வந்து கேட்டால் பஸ்ஸே இருக்குன்னு சொன்னாங்க. அதோட அங்கேயே சாப்பிட்டு வெயிட் பண்ணோம். பஸ் இருந்துச்சு. அதோட அப்படியே பஸ் ஏறி வந்துட்டோம். ஃபோட்டோ ஹவுஸ்லேருந்து நிலாவூர் வந்து 3 கிலோமீட்டர் வரும். நிலாவூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வியூ பாயிண்ட்டுக்கு நடந்து தான் போனோம். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் வரும். இன்றைக்கி வந்துட்டு கிளைமேட் நார்மலாக தான் இருக்குது. மழை பெஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அறுவடை பண்ணிட்டாங்க. அடுத்த பக்கம் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு சில இடத்துல வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நிலாவூர்லேயுமே கடைகள் இருக்குது, தங்குறதுக்கு காட்டேஜுமே இருக்குது. எல்லாருமே கார் பைக்கில் வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த மாதிரி குடிசை வீடுலாம் எங்கேயாவது ஒரு சில இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியுது. எல்லா இடத்துலையுமே இப்போ காங்கிரீட் வீடு ஆயிடுச்சுல. பைக்கில் வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம்ல, அது கேன்சல் ஆனதுக்கப்புறமே இங்கே வந்துட்டு ரெண்டல் பைக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இங்கே மட்டும் இல்லை, இப்போ நிறையா ஹில் ஸ்டேஷனில் வந்து ரெண்டல் பைக் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆட்டோ வந்து ஓடுறது வந்து ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சேர்ந்து ரெண்டல் பைக்கை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்களாம். இப்போ போகிற பசங்களோட பைக் எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரா சவுண்டு அதிகமாக தான் இருந்துச்சு. மேலே போயிட்டு அங்கே உள்ள கடையில் உள்ள பசங்களும் இவங்களும் போட்டி போட்டு பைக்கை முறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. வீக்கெண்டுங்கிறதுனால ஏலகிரி ஃபுல்லாமே செம்ம கூட்டமாக இருக்குது. காலையில் பஸ்ஸுலேயுமே சீட்டு கிடைக்கல. கடைசி வரைக்கும் படியிலே தான் நின்று வந்தோம். செம்ம கூட்டமாக இருந்துச்சு. போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கேயுமே 1/2 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதோட தான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. வீக் டேஸில் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்காதான். வீக்கெண்டில் தான் வந்து செம்ம கூட்டமாக இருக்குமா. பஸ்ஸு பிரச்சனை இல்லை. சோலார்பேட்டையிலேருந்து 1 ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்டு பஸ்ஸு இங்கேருந்து 7 மணிக்கு போகுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சுற்றி பார்த்துட்டு அந்த பஸ்ஸில் கூட போயிடலாம். இதுக்கப்புறம் தான் டாஸ்கே இருக்குது. இது வரைக்கும் அப்படியே ஈஸியாக நடந்து வந்துட்டோம். வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு ஹில்ஸ் மேலே தான் ஏறி போகணும். கஷ்டப்பட்டு தான் போகணும் போலயே. இப்போயே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக நடந்து நிலாவூர் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ரைட் சைடில் அப்படியே நடந்து போனோம். போயிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு அப்படியே கீழே இறங்கிடலாம். மொத்தம் இங்கே 3 வாட்ச் டவர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அங்கங்கே உட்காந்து நம்ம பேசுகிறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் பெஞ்சுமே 2-3 இடத்துல இருக்குது. மிஸ்ட் இருந்ததுனால வியூ பாயிண்டில் பெருசாக வியூ எதுவும் பார்க்க முடியல. ஹில்ஸ் ஏறும்போதுமே இதே மாதிரி தான். கீழே வந்து ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருந்துச்சு.
நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக போய் எட்ஜில் நிற்கிறாங்க. தவறி விழுந்தால் மலை அடிவாரத்துக்கே போயிட வேண்டியதான், பொழைக்க கூட முடியாது. ஆனால் இந்த இடத்துல தான் ரிஸ்க் எடுத்து ஃபோட்டோ எடுக்க எல்லாருமே போகிறாங்க. இந்த இடத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏலகிரி பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 4630 அடி உயரத்தில் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து ரொம்ப ஹைட்டாலாம் இருக்காது. இதுவுமே ரொம்ப சின்ன மலை தான். மொத்தம் 14 ஹேர்பின் பெண்டு தான் இருக்குது. நம்ம ஈஸியாகவே ஹில்ஸ் மேலே ஏறிடலாம். ஏலகிரி விசிட் பண்ண பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு மார்ச் தானா. மான்சூன் டைமில் வந்து இங்கே அதிகமாக மழை பெய்யுமா, அந்த டைமில் இங்கே வர்றதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறீங்க. இல்லை மான்சூன் டைமில் வர்றதான் உங்களுக்கு பிடிக்கும்னா வந்து விசிட் பண்ணுங்கள். மழை அதிகமாக பெய்யறதுனால இன்னும் அழகாக இருக்கும். மேப்பில் பார்த்தோம்னா ஜலகம்பாறை ஃபால்ஸ் வந்து நிலாவூரில் இருக்கிற மாதிரி தான் காட்டும். ஆனால் ஃபால்ஸு திருப்பத்தூரில் வந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அப்புறம் ஏன் மேப் அப்படி காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, காட்டுப்பாதை வழியாக நம்ம ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா அடிவாரத்தில் உள்ள ஃபால்ஸ் வந்து ரீச் பண்ணிடலாமா. ஆனால் அந்த பாதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதனால் நம்ம கீழே உள்ள பாதை வழியாக தான் போக முடியும். பார்த்துட்டு 5:30க்கு இங்கே வந்தோம். பஸ் 5:45 தானே, அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு. அது பார்த்தா பஸ்ஸு 5:15க்குலாம் போயிடுச்சு. அதோட அப்படியே அந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 7 மணிக்கு இருக்குல்ல பஸ்ஸு, அதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயக்காட்டு பக்கம் வந்திருக்கோம். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.